சரி. கடைசி வகுப்பில் O2 மூலர் துணிவு பரிசோதனை ரீதியாக பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி தந்திருந்த நான் அந்த கேள்வி ஒருக்கா செய்வோம். கனபேர் செய்து போட்டிருங்கள், சந்தோஷம். சில பேர் ரிப்ளை பண்ணாமல் இருக்கும். ஓகே, நான் பார்த்துருக்கிறேன். எல்லாரும் செய்து போட்டால் தான் உங்களுக்கு விளங்கியிருக்கோ இல்லையோன்று என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் செய்து போடணும், சரியா? நான் பார்க்கறது என்றது ஒரு பக்கம், செய்து நீங்கள் போடணும், சரிதானே? ஓகே, இதில் பாருங்க, O2 மூலர் கனவளவை துணியும் பரிசோதனை ஒன்றில் KMnO4 வெப்பமேற்றிய போது 27 பாகை சியிலும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் 38 சென்டிமீட்டர் கனம் H2 இடம்பெயர்க்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட H2O கனவளவு வெளிவந்த O2 வாயுவின் கனவளவிற்கு சமனாக இருக்கக்கூடிய மாதிரி பரிசோதனை திட்டமிடப்படுது. நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த வந்த வாயுவின் வெப்பநிலை 27 பாகை சியாகவும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கமாகவும் இருக்கு. ஒரு வாயுவினுடைய அமுக்கம் வெப்பநிலையிலையும் அமுக்கத்திலையும் ஒரு வாயுனுடைய கனவளவு வெப்பநிலையிலையும் அமுக்கத்திலையும் தங்கி இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த கனவளவை குறிக்கும் போது குறிப்பிட்ட வெப்பநிலை அமுக்கம் சொல்லப்பட வேண்டும். அப்ப இதன் போது 38 சென்டிமீட்டர் கனம் நீர் இடம்பெயர்க்கப்பட்டது என்று சொன்னால் வெளிவந்த O2 வாயுவினுடைய கனவளவும் 38 சென்டிமீட்டர் கனம். இப்பரிசோதனையில் திணிவு இழப்பு 0.048 கிராம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லினான் KMnO4 வெப்ப பிரிகையில O2 மட்டும்தான் வாயு விளைவாக வரும், எல்லாமே திண்மம். அப்ப திணிவு இழப்பு என்பது திணிவு காப்பு தத்துவத்தின்படி வெளியேறிய கூறின்ற திணிவிற்கு சமனாக இருக்கும். அப்ப இங்க வெளியேறியவர் O2. ஆகவே O2 திணிவுதான் திணிவு இழப்பு என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப திணிவு இழப்பு 0.048 கிராம் என்பது இந்த பரிசோதனையில வெளியேறிய O2 திணிவிற்கு சமம். அப்ப நாங்கள் என்ன காணலாம்? திணிவு தெரிஞ்சால் வெளியேறிய O2 மூல் காணலாம். O2 மூலர் திணிவு 32 கிராம் மூல் -1 என்பதை குறிப்பிட்டால் வெளியேறிய O2 மூல் திணிவின் கீழ் மூலர் திணிவு இது சமன் 0.048 கிராமின் கீழ் 32 கிராம் மூல் -1. இதை சுருக்கினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மூல் கிடைக்கும். அது 1.5 மூலாக இருக்கும். உங்களுக்கு தந்த தரவில இருந்து நீங்கள் ஒரு பெருமானத்தை எடுக்க இயலும்னா அது எடுங்க. கேள்விக்கான விடை என்பது என்னவாக இருக்கும் என்பது பிறகு. எங்களை பொறுத்தவரையில ஒரு வினாவிற்கு இறுதி விடைக்கு மட்டும் முழு புள்ளிகளும் வழங்கப்படல. அப்ப செய்து கொண்டு போற வழிக்கு புள்ளிகள் கிடைக்கும். அப்ப இந்த திணிவில இருந்து மூல் காண்பதற்குரிய புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து வெளிவந்த O2 மூல் 1.5 மூல் என்று தெரியும். அப்ப 1.5 மூல் O2 தான் 27 பாகை சி வெப்பநிலையிலே 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலையும் 38 சென்டிமீட்டர் கனம் கனவளவை அடைக்குது. முதலாவது கேள்வி, O2 மூலர் கனவளவை STPL காண்பது கேட்டிருக்கு. முதல்ல O2 மூலர் கனவளவு இந்த 27 பாகைசிலே 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலையும் காணுவோம். அதுக்கு பிறகு நாங்க STPயை பற்றி யோசிப்போம். இப்ப மூலர் கனவளவு என்பது குறித்த வெப்பநிலையிலையும் குறித்த அமுக்கத்திலையும் ஒரு மூல் வாயு அடைக்கின்ற கனவளவு தான் மூலர் கனவளவு. மூலர் கனவளவு என்று சொன்னால் குறித்த வெப்பநிலை குறித்த அமுக்கம், அது என்ன வெப்பநிலையாம் இருக்கலாம், என்ன அமுக்கமாம் இருக்கும், ஒரு மூல் வாயுவின் கனவளவாக இருக்கும். எங்களுக்கு 27 பாகை சி வெப்பநிலையிலும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் 1.5 மூல் O2 வாயுவின் கனவளவுதான் 38 சென்டிமீட்டர் கனம்.
27 பாகை சீயிலும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் 1.5 10^3 ஓட்டு வாயுவின் கனவளவு தான் 38 சென்டிமீட்டர் கனம். அப்ப எஸ்டிபியில ஓட்டு வாயுவின் கனவளவை பார்ப்பதற்கு முன்னர் இதே வெப்பநிலை இதே அமுக்கத்தில் ஒரு மூல் வாயுண்ட கனவளவை நாங்கள் கணித்தால் எங்களுக்கு அங்கால சுகமாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு மூல் ஓட்டு வாயுவின் கனவளவை கணிக்க வரும். அப்ப கணிக்கும் போது 1.5 மூல் ஓட்டுவின் கனவளவு தான் 38 சென்டிமீட்டர் கனம் என்றால் ஒரு மூல் என்றேக்க 1.5 மூலால பிரிச்சு ஒரு மூலால பெருக்குவோம். அதாவது 38 கீழ் 1.5 அப்படி என்று சொல்லி இந்த பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்கள் 38 1.5 பிரிச்சால் எங்களுக்கு 25.33 சரிதான். 25.33 இதுல சென்டிமீட்டர் கனத்துல வரும். 10^3 சென்டிமீட்டர் கனம் என அமையும். 13 சென்டிமீட்டர் கனம் என இந்த விட வரும். அதாவது ஒரு மூலுக்குரிய கணித்தலை நாங்கள் இதுல செய்யறோம். இதுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சம்பந்தம் இல்லை. 1.5 மூல் ஓட்டுவின் கனவளவு 38 சென்டிமீட்டர் கனம் என்றால் ஒரு மூல் ஓட்டுவின் கனவளவை கணிக்கிறோம். அப்படி கணிக்கும் போது 25.33 சென்டிமீட்டர் கனம் என அமையும். அப்ப எங்களுக்கு இது சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிறதால நாங்கள் டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றலாம். அதாவது 25.33 டெசிமீட்டர் கனம் இதை சொல்லலாம். 27 பாகை சி வெப்பநிலையிலையும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலும் ஓட்டுவின் மூலர் கனவளவு 25.33 டெசிமீட்டர் கனம். இதை சரியா தவறான்னு சொல்லி எங்களால இப்ப தீர்மானிக்க முடியாது. காரணம் 27 பாகை சி வெப்பநிலையிலையும் 740 மில்லிமீட்டர் ரச அமுக்கத்திலையும் ஓட்டுவினுடைய மூலர் கனவளவு எனக்கு தெரியாது. அப்ப பரிசோதனை தவறாக நிகழ்த்தப்பட்டதா அல்லது செய்த பரிசோதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா என்பதை நான் செக் பண்ண வேணுமாக இருந்தால் இந்த கனவளவை எஸ்டிபியில எவ்வளவு கனவளவாக இருக்குதுன்னு சொல்லி நான் மாற்றி பார்க்க வேணும். அப்படி பார்க்கும்போது 22.4 அண்மித்திருந்தால் எனது பரிசோதனை சரியானது அல்லது பரிசோதனையில வழுக்கல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப நீங்க கவனிச்சு கொள்ளணும். இந்த கேள்வியில இது கேட்கப்படையில எஸ்டிபியில இந்த ஓட்டுவின் மூலர் கனவளவு தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கனவளவை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேணும்? இணைந்த வாயு விதியை தொடர்படுத்தி காண வேணும். அப்ப நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை தந்த தரவை விளங்கிக் கொள்ளணும். திணிவு இழப்பு என்பது ஓட்டுவினுடைய திணிவிற்கு சமன். அதை மூலர் திணிவால பிரிச்சு மூலக்காண்டம். இந்த மூல் ஓட்டுதான் 27 பாகைசிலே 740 மில்லியன் 38 சென்டிமீட்டர் கனவளவை அடைக்குது. அப்ப இதே வெப்பநிலை இதே அமுக்கத்துல ஒரு மூல் வாயுடைய கனவளவு கணிக்கிறோம். அது 25.33 டெசிமீட்டர் கனமாக இருக்கு. அதாவது இந்த தகவல்களை நாங்கள் குறித்துக் கொள்றோம் என்றால் T வந்து 300 கெல்வின், P வந்து 740 மில்லிமீட்டர் ரசம், B 25.33 டெசிமீட்டர் கனம். இது 25.33 டெசிமீட்டர் கனம். எண் வந்து ஒரு மூல். இதை நாங்கள் அலகு மாற்றம் செய்து பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் இதை எஸ்டிபிக்கு மாத்திரம் என்றால் P1 V1 over T1 சமன் P2 V2 over T2 என்ற தொடர்பை பிரயோகிக்க வேண்டும். ஒரு மூல் வாயுவின் திணிவு ஒரு மாறிலி. அப்ப ஆரம்ப அமுக்கம் இல்ல 740 என்றே போட்டுக் கொள்ளலாம். 740 மில்லிமீட்டர் ரசம். கனவளவு 25.33 டெசிமீட்டர் கனம். ஆரம்ப வெப்பநிலை பாகை சீல தரப்பட்டாலும் நீங்கள் கட்டாயம் கெல்வின் அலகில போட வேணும். அவ 300
கெல்வின். இது சமன் இறுதி அமுக்கம். இறுதி அமுக்கம் என்பது எஸ்டிபி அமுக்கம். எஸ்டிபியில அமுக்கம் ஒரு ஏடிஎம் என்பது 760 மில்லிமீட்டர் ரசத்திற்கு சமன். 760 மில்லிமீட்டர் ரசத்திற்கு சமன். அப்ப இதுல மில்லிமீட்டர் ரசம் இருக்கலாம், இங்கே மில்லிமீட்டர் ரசத்துல போடலாம். இப்ப கனவளவு தெரியாது, பிஎம் எஸ்டிபியில கனவளவு தெரியாது. ஆனால் வெப்பநிலை 273. அப்ப P1 V1 over T1 சமன் P2 V2 over T2 என்ற தொடர்பை நாங்கள் பயன்படுத்தினோமாக இருந்தால் எஸ்டிபியில O2 இந்த கனவளவை நாங்கள் காணலாம். அப்படி காணும் போது 22.446 கிராமுங்க. ஸோ டெசிமீட்டர் கனவு விஎம் வந்து 22.446 டெசிமீட்டர் கனவு. ஒரு லட்சிய வாயு, ஒரு மூல் லட்சிய வாயுவின் மூலர் கனவளவு 22.4, எங்களுக்கு 22.446 கிராம். ஸோ 6 டெசிமீட்டர் கனம் என அமைது. இது உண்மையான ஒரு பரிசோதனை தரவுகளாக இருந்தால் 22.4 சொச்சம் வராது. சரிதான்? ஏனென்று சொன்னால் இந்த பெருமானம் லட்சிய வாயுவிற்கு தான் செல்லுபடியாகும். இந்த பெருமானம் லட்சிய வாயுக்கு தான் செல்லுபடியாகும். நாங்கள் பயன்படுத்துகிற வாயுக்கள் வந்து மெய் வாயுக்கள். ஆகவே பரிசோதனையில உண்மையான பெருமானம் வருகிறது என்றாலே பரிசோதனை தவறானது என்றால் அர்த்தம். பரிசோதனை உண்மையான பெருமானத்தை அண்மிக்கும். 100% சரியாக வந்தாலும் பிழை என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்று நாங்கள் பயன்படுத்தினது மெய்வாயு. எங்களோட பரிசோதனைகளையும் அளவீட்டு வழுக்கள் உட்பட சில பரிசோதனை செயற்பாட்டு வழுக்கள் வரைக்கும் உள்ளடங்கும். அவை எந்த ஒரு பரிசோதனை கேள்வியிலும் எடுகோள்கள் இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிடத்தான் வேணும். அப்ப இதுலயும் கணித்தலின்படி இந்த பெருமானம் வருது. ஆகவே இது சரி, எங்களோட பரிசோதனை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப இங்க ஏற்படக்கூடிய வழுக்கள் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது லட்சிய வாயு நடத்தை உடையது. வாயுக்கள் தப்பி போகவில்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்ன வழுக்கள் சிலவற்றை இதுல குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா? அடுத்த பரிசோதனையை நாங்கள் இன்றைக்கு ஒருக்கா முடிச்சு கொள்வோம். என்னென்று சொன்னால், தலையங்கம் போட்டுக் கொள்ளுவோம். மெக்னீசியத்தின் சார் மூலக்கூட்டு துணிவை துணிதல், சாரணு துணிவை துணிதல். மெக்னீசியத்தின் சாரணு துணிவை துணிதல். மெக்னீசியத்தின் சாரணு துணிவை துணிதல். சரி, அணுவினுடைய துணிவுகள் எவ்வாறு கணிக்கப்பட்டது என்பதில் கனவேருக்கு குழப்பங்கள் இருக்கு. இது கணிக்கிறதுக்கு பல்வேறு முறைகள் கையாளப்படுது. இந்த பாடத்துல நாங்கள் மெக்னீசியத்தின் சாரணு துணிவு எவ்வாறு பரிசோதனை ரீதியாக அளவிடப்பட்டது என்பதை பார்க்கலாம். இதுதானே? அப்ப மெக்னீசியத்தின் சாரணு துணிவை துணிதல். எழுதிக்கொள்ளுங்க. தேவையான பொருட்கள் 0.02 தொடக்கம் 0.04 கிராம். அதாவது 0.02க்கும் 0.04க்கும் இடைப்பட்ட ஆக குறைவான திணிவு எடுத்தால் என்ன பிரச்சனை வரும், அகலும் கூடுதலான திணிவு எடுத்தால் என்ன பிரச்சனை வரும், பரிசோதனை முடிவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். 0.02 தொடக்கம் 0.04 கிராம் மெக்னீசியம் நாடா துண்டு, சுத்திகரிக்கப்பட்ட மெக்னீசியம் நாடா துண்டு. இது கிட்டத்தட்ட 3.5 சென்டிமீட்டர் நீளத்தில் எடுத்தால் போதுமாக இருக்கும். எங்களுக்கு திணிவு வேணும் கிட்டத்தட்ட 3.5 சென்டிமீட்டர். நாங்கள் இந்த பரிசோதனையில அளவி பயன்படுத்துவோம்.
அமிலம் பயன்படுத்துவோம். அப்ப HCl நீர் தேவைப்படும். காட்சிப்படுத்த நீர் சரிதானே. வெப்பநிலை அளவிடுறதுக்கு வெப்பமானி தேவைப்படும். அமுக்கத்தை அளவிடுவதற்கு தெர்மோமீட்டர் தேவைப்படும். அதெல்லாம் தேவையின் பொருட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. முக்கியமாக இவ்வளவுத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், மெக்னீசியம் அமிலத்தோட தாக்கமடையும் போது மெக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசன் வாயுவும் வரும். மெக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசன் வாயுவும் வரும். இந்த பரிசோதனையில மிகை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பயன்படுத்தப்பட்டால் எல்லைப்படுத்தும் தாக்கி யாராக இருக்கும்? எல்லைப்படுத்தும் தாக்கி, அதாவது இந்த தாக்கத்துல யார் முடியும்? மிகை அமிலம் பயன்படுத்தப்பட்டால் யார் முடியும்? மெக்னீசியம் முடிய வேணும். ஆகவே இந்த தாக்கத்துல மெக்னீசியம் தான் எல்லைப்படுத்தும் தாக்கி. சரியா? மெக்னீசியம் நாடாவை மிகை அமிலத்துடன் தொழிற்பட விட்டால் தாக்கம் நிறைவடையும் போது மெக்னீசியம் முடிவடைந்திருக்கும். அமிலம் மிகையாக பேர்ந்தும் இருக்கும். எல்லைப்படுத்தும் தாக்கி மெக்னீசியம். சரிதானே? இந்த தாக்கத்தை நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க. இந்த பரிசோதனையை பற்றி நான் காய்க்கிறேன். சரி, அளவி ஒன்று எடுப்போம். உங்களுக்கு தெரியும், அளவிக்கு 0 மேலே இருக்கும், கீழே கூடுதலான ஒரு அளவிடை இருக்கும். பொதுவாக 25 மில்லி லிட்டர் வரைக்குமான அளவி அநேகமான ஆய்வுக்கூடங்கள்ல இருக்கும். அதை விட கூடுதலான கனவளவுகளிலும் அளவியை பெற்றுக்கொள்ள முடியும். 0 இருந்து 25 வரைக்கும் அளவிடை இருக்கும். மெக்னீசியம் நாடா துண்டு 0.02 கிராம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுத்த மெக்னீசியம் நாடா துண்டின் திணிவை 0.02 கிராம் என எடுத்துக்கொள்வோம். எடுத்து பஞ்சில சுருட்டி பஞ்சோட நாங்கள் ஒரு உருண்டையை தயாரிச்சு கொள்வோம். பஞ்சுக்குள்ள கொட்டுன்பூலுக்குள்ள மென்மையாக செருகி மென்மையாக உருட்டி ஒரு பஞ்சு உருண்டையை எடுத்துக்கொள்றோம். இந்த அளவிக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்தோமாக இருந்தால், மிகையான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுத்து சேர்த்தோமாக இருந்தால் இதுவரைக்கும் நிரப்பலாம். சரிதான்? இதுவரைக்கும் நிரப்பலாம். இங்கே இருந்து இது நிரம்பி இருக்கும். இந்த வாய் நிரம்பும் வரை விடுவது பொருத்தமாக இருக்கும். இதை நீங்க டெப்பை பூட்டி விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற திரவம் அப்படி இருக்கு, இங்கே இருந்து இங்கான இருக்கும். இப்போ நீங்க அளவிய கையாண்டு இருந்தால் தெரியும், இங்கான திரவம் இருக்கும். சரிதான்? இதை நீங்கள் துறக்கத்தான் இந்த திரவம் கீழே வந்து விடும். அது வரைக்கும் இது விழாது. அளவி பாவிக்கிறாங்களுக்கு தெரியும். கீழே நான் முகவை வைத்தது இந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் ஊத்துப்படுறதை தவிர்க்கிறது காண்டி. இப்ப நான் சேர்க்கும் போது அளவி முழுவதும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கு. சரியா? அப்ப இந்த மெக்னீசியம் நாடாவை கொண்ட ஹொட்டுன்வூல் உருண்டிய பஞ்சு உருண்டிய கவனமா இருக்கணும். கொண்டு போய் இந்த அளவியினுடைய மேல் பக்கத்து வாய்க்குள்ள நாங்கள் செருக போறோம், வைக்க போறோம்.
அப்ப என்ன நடக்கும்? இந்த அளவீக்குல இருக்கிற அமிலம் மெக்னீசியத்தோட தொடுகையுற தாக்கம் நடக்கும். ஐதரசன் வாயு விடுவிக்கப்படும். ஐதரசன் வாயு விடுவிக்கப்பட்டால் ஐதரசன் வாயு என்ன செய்யும்? பபுளாக மேலதான் வரும். ஆகவே இந்த பரிசோதனையை நாங்கள் செய்யும் போது இந்த மெக்னீசியத்தை கொண்ட பஞ்சை இங்க வைக்கிற சேம் டைம் வைக்கிற அதே கணத்துல இது தலைகீழாக திருப்பப்பட வரும். சரிதான்? தலைகீழாக திருப்பப்பட வரும். சரி, தலைகீழாக திருப்பப்பட வரும். அப்ப பஞ்சு எங்க இருக்கும்? இதுக்குள்ள இருக்கும். மெக்னீசியம் நாடா இதுல இருக்கும். இதுல மெக்னீசியம் நாடா இந்த பஞ்சோட இருக்கும். அப்ப இதுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அளவுடை இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு. இதுலதான் 25 இருக்கு இந்த அளவுடை. இந்த இடைவெளிக்கு அளவுடை இருக்காது. அந்த இடைவெளிக்கு அளவுடை இருக்காது. சரியா? கொஞ்சம் பரிசோதனை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த பரிசோதனையில இங்க இருந்து இங்க வரைக்கும் அமிலம் எடுத்திருக்கிறோம். சரி, இங்க இருந்து இங்க வரைக்கும் அமிலம் எடுத்திருக்கிறோம். இந்த மெக்னீசியம் உருண்டையை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கும் போது, பஞ்சோட சேர்த்து வைக்கும் போது தாக்கம் நடக்கும். தாக்கம் நடந்து ஐதரசன் வாயு விடுவிக்கப்படும். அப்ப ஐதரசன் வாயு விடுவித்து வெளியில போகக்கூடிய நாங்கள் இதை தலைகளாக மாற்றினோமா இருந்தால் இப்படி வரும். அப்ப இப்ப ஐதரசன் வாயு வெளியில வரும். அமிலத்தோட மெக்னீசியம் நாடா தாக்கும் போது உருவாகிற ஐதரசன் வாயு குமிழாக வரும். இந்த குமிழ் மேல வருவதற்கு இடையில் இந்த டப்பை திறந்து இந்த அமில மட்டம், இதுக்குள்ள இருந்த அமிலத்தின் மட்டம் அளவுடைக்கு வரக்கூடியவாறு, சரி, அளவுடைக்கு வரக்கூடியவாறு, கட்டாயம் 25 வரணும் அவசியம் இல்லை, வரக்கூடியவாறு நாங்கள் வழியை உள்ளே எடுக்க வேண்டும். அப்ப இதை திறந்து விட்டோம்னா வழி உள்ள வர நீர் கீழே இறங்கும். இந்த அமில நீர் கீழே இறங்கும். அப்ப இறங்கி கீழே வரும். ஐதரசன் வாயு மேற்பரப்புக்கு வரக்கிடையில இது இந்த வேலை நாங்கள் செய்யணும். அப்ப ஐதரசன் வாயு வந்து கொண்டிருக்கும். எங்களோட வேலை திட்டம் விரைவாக இருக்கும். இந்த டப்பை திறந்து நீரை கீழே இறக்கி ஒரு அளவுடையில நீர் மட்டத்தை வச்சா எந்த அளவுடையில இருக்கு என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். 25 மில்லியன் 25 மில்லியன். ஒருவேளை அது கீழே இறங்கிட்டு 24க்கு வந்துட்டா பயப்படுறீங்க. 24ன்றது நோட் பண்ணிக்கொள்றேன். இறுக்கி பூட்டிட்டீங்க. இனி அப்ப வெளியில இருந்து வழி உள்ள வராது. இங்கே இருந்து வந்து கொண்டிருக்க ஐதரசன் வாயு இந்த வெளியே அடையும் போது அது தான் நிற்பதற்குரிய இடத்தை எடுத்துக்கொள்ளும். அப்ப நீரை கீழ் நோக்கி தள்ளும். பஞ்சு என்பதாக பஞ்சின் இடைவெளி கூடாக நீர் வந்து வெளியில போகும். அப்ப நாங்கள் இதே ஒரு நீர் கொண்ட முகவைக்குள்ள அமிழ்த்த வேண்டும். ஒரு நீர் கொண்ட முகவைக்குள்ள அமிழ்த்தி வச்சிருப்போமாக இருந்தால் அந்த நீரின் இறக்கத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். அப்ப நீர் வந்து கீழ்முக இடப்பெயர்ச்சியின் மூலமாக நீர் வெளியில போகும். மெக்னீசியம் நாடா தொடர்ச்சியாக தாக்கமடைந்து கொண்டிருக்கும். மெக்னீசியம் நாடா தொடர்ச்சியாக தாக்கமடைந்து கொண்டிருந்தால் ஐதரசன் வாயு தொடர்ச்சியாக வரும். ஐதரசன் வாயு மிகுதி இடத்தை தான் பிடிப்பதற்காக நீரை கீழ் நோக்கி தள்ளி கொண்டு வரும். அப்படி தள்ளி கொண்டு வர நீர் மட்டம் குறைஞ்சு கொண்டு வரும். நாங்கள் 0.02 தொடக்கம் 0.04 கிராமுக்குள்ள மெக்னீசியத்தை எடுக்க வேணும் என்று சொன்னதின் நோக்கம், இந்த நீர் மட்டம் நல்லா கீழே வருவதற்கு இடையில் மெக்னீசியம் முடிய வேண்டும்.
சரிதானே? எடுத்த மக்னீசியம் மிகப்பெரிய திணிவுடையதாக இருந்தால் இந்த நீர் கீழே வந்து 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 நல்லா வெளியில போயிடும். இப்பவும் மக்னீசியம் மிச்சம் இருக்கும். அது எங்கட பரிசோதனைக்கு பொருத்தப்பாடா இருக்காது. அப்ப நாங்கள் பரிசோதனை என்ற நோக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த நீர்மட்டம் கீழே இறங்கி 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 வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வர மக்னீசிய நாடா முடியக்கூடியவாறு மக்னீசிய நாடாவின் திணிவை தெளிவு செய்திருக்கிறோம். ஆகலும் சிறிய திணிவு எடுத்தால் கனவளவு ஒரு கொஞ்சம் வரக்கிடையில மக்னீசியம் முடிஞ்சிடும். அப்ப அளந்த கனவளவு சின்னனா இருந்தா வலுவீதங்கள் பிரச்சனையாக இருக்கும். ஆகலும் பெருசாக எடுத்தால் இந்த கனவளவு போதாமல் இருக்கும் சேகரிக்கப்படுற ஐதரசன் வாயுவின் கனவளவை அளவிடுவதற்கு. அதனாலதான் நாங்கள் பரிசோதனையில ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்குள்ள திணிவை வரையறுத்திருக்கோம். அப்ப இப்ப நீர் கீழே இறங்கி இறங்கிட்டு வரும். நான் சொல்றேன் நீர் இவ்விடத்துல வர மக்னீசியம் நாடா முடிஞ்சுது. நீர் இவ்விடத்துல வர மக்னீசியம் நாடா முடிஞ்சுது. சரியா? நீர் இந்த மட்டத்துக்கு வர மக்னீசியம் நாடா முடிஞ்சுது. இந்த இடத்துல இருக்கிற அளவுடினை நான் குறித்து கொள்ளலாம். இது ஒரு 15 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டு இருந்தால், இந்த இடம் 15 மில்லி லிட்டர் என்று குறிக்கப்பட்டிருந்தால் இதுக்குள்ள சேகரிக்கப்பட்ட ஐதரசன் வாயுவின் கனவளவு அறியப்படும். சும்மாதான் சொல்றேன். 10 மில்லி லிட்டர் அறியப்படும். ஏன் நான் இந்த கனவளவு யாருடைய கனவளவு? அது வளியின் கனவளவு. ஐதரசன் கனவளவு இதுக்கு இடப்பட்ட கனவளவு. அப்ப அதான் இந்த ஐதரசன் மேல வரக்கிடையில அதுக்குள்ள வலி எடுத்துறாங்க. சரியா? இனி நாங்கள் சாதாரணமாக கதைக்கலாம். இதுக்குள்ள இந்த கனவளவுக்கு ஐதரசன் வாயு இருக்கு. இதுக்குள்ள வந்த வலியின் கனவளவு அமுக்கங்கள் நாங்கள் நெக்லெக்ட் பண்ணத்தான் வேணும். இல்லை நாங்கள் செய்யலாது. வெளி அமுக்கத்தை உள்ள அமுக்கத்துக்கு சமன் என்று எடுத்துக்கொள்ளலாம். வெப்பநிலையை உள்ள இருக்கிற வலியின் வெப்பநிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அமுக்கமும் தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிற வெப்பநிலையும் தெரியும். இது சம்பந்தமான பரிசோதனையை நாங்கள் முதலும் கதைச்சிருக்கோம். கீழ்முக இடப்பெயர்ச்சியில தயாரிக்கல சில எடுகோள்களோட நாங்கள் சில கேள்விகள் செய்திருக்கோம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஐதரசன் வாயுவின் கனவளவு தெரியும், ஐதரசன் வாயுவின் அமுக்கம் தெரியும், ஐதரசன் வாயு இருக்கிற வெப்பநிலை தெரியும். PV = nRT அமுக்கத்தை, கனவளவை, வெப்பநிலையை பிரதியிடுவதன் மூலம் சேகரிக்கப்பட்ட ஐதரசன் வாயுவின் மூல் பரிசோதனை வாயிலாக அளவிடப்படும். ஏற்கனவே நாங்கள் தாக்கம் பார்த்திருக்கிறோம். மக்னீசியத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக்கும் அமிலத்துக்குமான தாக்கத்தில் மக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசன் வாயுவும் விடுவிக்கப்படும். விடுவிக்கப்பட்ட ஐதரசன் வாயுவின் மூல் தெரியும் என்றால் மக்னீசியத்துக்கும் H2க்குமான பீசமான தொடர்பை பயன்படுத்தி மக்னீசியத்தின் மூளை கணித்துக் கொள்ளலாம். சரியா? ஐதரசன் வாயுவின் மூல்ல இருந்து மக்னீசியத்தின் மூளை கணித்துக் கொள்ள முடியும். இப்ப மூல் சமன் துணிவின் கீழ் மூலர் துணிவு என்ற சமன்பாட்டின் படி மக்னீசியத்தினுடைய மூல் பரிசோதனை வாயிலாக அறியப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட மக்னீசியத்தின் துணிவு 0.02 கிராம் என்று தெரியும். ஆகவே மூலர் துணிவு அல்லது சாரண துணிவு இந்த கோவையிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். சரியா? இது உங்களுக்கு சில இதுல ஒரு யோசனை என்னென்ன கணிச்ச வேண்ட மாதிரி இருக்கும். இப்படியான பரிசோதனைகள் மூலமாக உலோகங்கள்கிட்ட சாரண துணிவுகளை கணிக்க முடியும். இதுல மக்னீசியத்தின் பரிசோதனை இருக்கு. இப்படி நீங்கள் அமிலங்களோட தாக்கம் அடையக்கூடிய ஆக்களை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இந்த பரிசோதனை உண்மையா சக்சஸ் ஆகிறது மிக கடினமானது. ஆய்வு கூடத்துல செய்யறாருன்னா அதுல முரண்பாடுகள் நிறைய விளங்கும். தியரட்டிக்கலா கதைச்சிட்டு போகலாம். ஆனால் இந்த முறை மூலம் மக்னீசியத்தின் சாரண திணிவை அறியலாம் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? அதுக்கான பரிசோதனை ஸ்கில் உங்கள்கிட்ட டெவலப் ஆகும். சரி, நீங்கள் சில கேள்விகள் உங்களோட மனதில் இருக்கும். ஏன் இதுக்குள்ள நாங்கள் இஞ்சிய அமிலம் இருக்கிறதாக ஐதரசனை சேகரிச்சிருக்கிறான் தான். இதுக்குள்ள அளவிட இல்லை. அளவிட இல்லாதால எங்களுக்கு இது கடினம். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னால் வழியில எடுத்து இந்த வழியால நிரப்புறோம். அப்ப மிச்சத்தை தான் ஐதரசன் வாயு வந்து நிரப்ப போகுது.
ஐதரசன் வாயுக்கு அளவுடைய கொண்டு வரலாம். சரியா? எழுதிக் கொள்ளுங்க. செய்முறை தூயதாக்கப்பட்ட மெக்னீசியம் நாடா துண்டொன்றை பெற்று அதன் திணிவை திருத்தமாக அளந்து கொள்ளல். பிரேக்கெட்டுகளை போடுங்க. 0.02 கிராம் சொல்லி இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆகலும் குறைஞ்ச திணிவு எடுத்தால் வார ஐதரசன் வாயுன்ற கனவுளவு கொஞ்சமாக இருக்கும். கணக்க மெக்னீசியம் எடுத்தால் அது முற்றாக நிரப்பி வெளியிலே போயிடும், பிரயோசனம் இல்லாம இருக்கும். மெக்னீசியம் நாடா முடியவும் வேணும், எங்கட அளவுடையக்குள்ள ஐதரசன் வாயு சேகரிக்கப்பட வேணும் என்றால் எங்களுடைய அனுபவத்துக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட திணிவை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப தூயதாக்கப்பட்ட மெக்னீசியம் நாடா துண்டொன்றை பெற்று அதன் நிறையை திருத்தமாக அளந்து கொள்ளல். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. மிகையான ஐதான எச்சியலின் 25 சென்டிமீட்டர் கனத்தினை அளவி ஒன்றினுள் நிரப்பி 25 சென்டிமீட்டர் கனத்தினை அளவி ஒன்றினுள் நிரப்பி நீர் சேர்த்து காட்சிப்படுத்த நீர் சேர்த்து அளவியை முற்றாக நிரப்புதல். மெக்னீசியம் நாடாவை பஞ்சில் வைத்து தளர்வான உருண்டையாக அமைத்து அதனை அளவியின் மேல் அந்தத்தில் சிறைப்படுத்தி வைத்தல். இது உடனடியாக தலைகீழாக மாற்றப்படணும். ஐதரசன் வாயு மேல் நோக்கி வரவழைக்கிட்டு விடுவிக்கப்பட்ட ஐதரசன் வாயு முற்றாக சேகரிக்கப்படவும். மெக்னீசியம் நாடாவை பஞ்சில் வைத்து தளர்வான உருண்டையாக அமைத்து அதனை அளவியின் மேல் அந்தத்தில் சிறைப்படுத்தி வைத்தல். நீர்கொண்ட முகவை ஒன்றினுள் அளவியின் மேல் அந்தத்தை விரலினால் மூடி பஞ்ச வச்ச கணத்திலே தான் மூடணும். அப்படியே தலைகளா பிரட்டி நீர்க்குள்ள வைக்கிறோம். அளவியின் மேல் அந்தத்தை விரலினால் மூடி கணப்பொழுதில் அளவியை தலைகீழாக வைத்து தாங்கி ஒன்றுடன் இணைத்தல். இது விழுந்து போடும், அதுக்காக ஒரு இணைப்பு கம்பி போடும். தாங்கி ஒன்றினுடன் இணைத்தல். அடுத்த பந்தியாளுக்கு வாயுக்குமிழ் மேல் நோக்கி வருவதற்கு இடையில், இதுல இருந்து வந்த வாயுக்குமிழ் மேல வர்றதுக்கு இடையில், மேல் நோக்கி வருவதற்கு இடையில் மேல் அந்தத்தில் உள்ள குழாய் வாயிலை, இந்த டேப் மேல் அந்தத்தில் உள்ள குழாய் வாயிலை கணப்பொழுதில் திறந்து
கணப்பொழுதில் திறந்து நீர் மட்டத்தை அளவு திட்டத்திற்கு கொண்டு வருதல். நீர் மட்டத்தை அளவு திட்டத்திற்கு கொண்டு வருதல். இந்த ஐதரசன் வாயு அளவு திட்டத்துக்கு வருவதற்கிடையில இதை ரக்கி பூட்டிடுவோம். நீர் மட்டத்தை அளவு திட்டத்திற்கு கொண்டு வருதல். இவ் அளவீட்டை ஆரம்ப அளவீடாக எடுத்தல். இது 25 மில்லியன் ஆரம்ப அளவீடு 25 மில்லி. இதுல 25ல நிற்கும் சொல்லலாது. சில இதுல 24க்கு வந்தா 24 எடுத்துக்கொள்ளணும். இவ் அளவீட்டை ஆரம்ப அளவீடாக எடுத்தல். அடுத்த பந்தியாளர்களோ, மெக்னீசியம் நாடா முற்றாக தாக்கமடையும் வரை, மெக்னீசியம் நாடா முற்றாக தாக்கமடையும் வரை அவதானித்து அளவியின் புதிய அளவீட்டை குறித்துக் கொள்ளுதல். அளவியின் புதிய அளவீட்டை குறித்துக் கொள்ளுதல். மெக்னீசியம் நாடா முற்றாக தாக்கைகள்ல வார ஐதரசன் நீரை கீழ் நோக்கி இடம்பெயர்க்கும். மெக்னீசியம் நாகா முடிஞ்ச உடனே நீர் இடம்பெயர்க்கப்பட நிறுத்தப்பட இறுதி கனவளவு மாறாமல் இருக்கும். அப்ப இந்த கனவளவு வாசிப்பை இறுதி வாசிப்பாக எடுத்துக்கொள்ளுதல். மெக்னீசியம் நாடா முற்றாக தாக்கமடையும் வரை அவதானித்து அளவியின் புதிய அளவீட்டை குறித்துக் கொள்ளல். அடுத்த பந்தியாளர்கள், ஆரம்ப இறுதி கனவளவுகளுக்கு இடையிலான வித்தியாசம். ஆரம்ப இறுதி கனவளவுகளுக்கு இடையிலான வித்தியாசம் வெளிவந்த H2 வாயுவின் கனவளவை தரும். வெளிவந்த H2 வாயுவின் கனவளவை தரும். வளிமண்டல அமுக்கம் வெப்பநிலை என்பன அளவிடப்படக்கூடியவை. வளிமண்டல அமுக்கம் வெப்பநிலை என்பன அளவிடப்படக்கூடியவை. கவனிச்சுக் கொள்ளுங்க. வளிமண்டல அமுக்கத்தை அளந்து அது உள்ள இருக்கிற அமுக்கத்துக்கு சமப்படுத்துறதுக்காண்டி முகவையில உள்ள நீர்மட்டமும் உள்ள இருக்கிற நீர்மட்டமும் ஒரே கிடைமட்டத்தில் பேணப்படுது. இப்படி இருந்தால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுல முடிஞ்சதுனால் இந்த அமுக்கம் இந்த அமுக்கத்துக்கு வளிமண்டல அமுக்கம்னு சொல்லலாது. அப்ப நீங்கள் இவரை அட்ஜஸ்ட் பண்ணி நீர்மட்டத்தை சமப்படுத்தவும். இதை நான் உங்களுக்கு முதல் சொல்லி இருக்கேன். வெளி அமுக்கத்தை உள்ள அமுக்கமாக மாற்றணும் என்றால் நீர்மட்டம் கிடைமட்டத்தை கொண்டு வரப்பட வேண்டும். அப்ப வளிமண்டல அமுக்கம் வெப்பநிலை என்பன அளவிடப்படக்கூடியவை. அப்ப உங்களுக்கு இப்ப என்ன தெரியும்? அமுக்கம் அளக்கலாம், வெப்பநிலை அளக்கலாம். கனவளவு பரிசோதனையில நீங்க அளந்துட்டியால் பிவி சமன் எண்ணாட்டில அமுக்கம் தெரியும், கனவளவு தெரியும், வெப்பநிலை தெரியும். ஆகவே மூல் காணப்படலாம். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. இத்தரவுகளை பிவி சமன் எண்ணாட்டியில் பிரதியிடுவதன் மூலம், இத்தரவுகளை பிவி சமன் எண்ணாட்டியில் பிரதியிடுவதன் மூலம் வெளிவந்த H2 வாயுவின் மூல் கணிக்கப்படும். வெளிவந்த H2 வாயுவின் மூல் கணிக்கப்படும். வெளிவந்த H2 வாயுவின் மூல் கணிக்கப்படும். சமன்பாட்டை எழுதிக்கொள்ளுங்க. PV சமன் NRT, N சமன் PV ஓவர் RT. இதுல நிறைய எடுகோள்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த வலி அமுக்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, நீரின் நிரம்பலாவிய அமுக்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. N சமன் PV ஓவர் RT. உயர் தொழில்நுட்பத்திலே அதுகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட்டால் கணிக்கிற மெக்னீசியத்தின் சாரண துணி மிக திருத்தமாக இருக்கும். ஆய்வு கூடத்துல நாங்கள் இதை துணியிற முறையை விளங்கி கொள்ளலாம். எங்களுடைய ஆய்வு கூடத்தில் 100% திருத்தமாக செய்ய முடியாது. 100% திருத்தமாக செய்யக்கூடிய டெக்னாலஜியில செய்யக்கூடியது. இதுல இருந்து ஐதரசன் மூல் அறியப்படும். இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. மெக்னீசியத்துக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்குமான தாக்கத்துல மெக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசன் வாயுவும் விடுவிக்கப்படும். வீசமான மெக்னீசியத்துக்கும் ஐதரசனுக்கும் 1:1 ஆக. இந்த தொடர்புகளை கொள்ளுங்க. வீசமான விகிதம்
சமன் மூல் விகிதம். மெக்னீசியத்திற்கும் ஐதரசனுக்கும் வீசமான விகிதம் 1:1. ஆகவே மெக்னீசியம் நாடாவினுடைய மூல் ஐதரசனுடைய மூலுக்கு சமனாக இருக்கு. ஐதரசன் மூல் பிவி சமன் எண்ணாட்டிலிருந்து கணிக்கப்படக்கூடியது. ஐதரசன் மூலை நாங்கள் கணிச்சிருக்கிறோம். மெக்னீசியம் நாடாவின் மூல் வீசமான தொடர்பில் என்று அறிஞ்சிட்டோம். இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நாங்கள் மெக்னீசியம் நாடாவின் மூளையும் ஆரம்பத்தில் எடுத்த மெக்னீசியத்தின் திணிவையும் பயன்படுத்தி மெக்னீசியத்தின் மூலர் திணிவு எம்மை அறியலாம். மெக்னீசியத்தின் மூல் தெரியும், திணிவு ஆரம்ப திணிவு தெரியும். ஆகவே மெக்னீசியம் நாடாவின் சாரண திணிவு சமன் எடுத்த திணிவின் கீழ் புறப்பட்ட ஐதரசன் மூல். இதுல இருந்து மெக்னீசியம் நாடாவின் சாரண திணிவு துணியப்படும். இந்த படத்தை சும்மா இருக்கா குறிச்சு கொள்ளுங்க. இந்த மாதிரியும் தலைகளாக இருக்கிற இந்த சந்தர்ப்பம் சரியா? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மேற்படி பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் எடுகோள்கள் என்று சொல்லி தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. இதுகள் இந்த பரிசோதனையின் வழுக்களாகவும் இருக்கும். மேற்படி பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் எடுகோள்கள். மேற்படி பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் எடுகோள்கள். ஒன்று, H2 வாயுக்கு இதுல பிவி சமன் எண்ணாட்டிய பாவிக்கிறோம். ஆகவே வாயு லட்சிய நடத்தை உடையது என்று எடுத்துக் கொண்டிருப்போம். வெளியே கொள்ளுங்க. ஐதரசன் வாயு லட்சிய நடத்தியை உடையது. ஐதரசன் வாயு லட்சிய நடத்தியை உடையது என்பது ஒரு எடுகோள். இரண்டாவது, நீரில் சிறிதளவு ஐதரசன் வாயு கரைந்திருக்கலாம். அப்ப கரியேலை என்றது எடுகோள். ஐதரசன் வாயு நீரில் கரையவில்லை என்பது எடுகோள். ஐதரசன் வாயு நீரில் கரையவில்லை. மூன்றாவது, நீரின் நிரம்பலாவி அமுக்கம். பூஜ்ஜியம் என எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீரின் நிரம்பலாவி அமுக்கம் பூஜ்ஜியம். நாங்கள் இடத்துல உள்ள வெளி அமுக்கத்தை உள்ள அமுக்கம் எடுத்து உள்ள அமுக்கம் ஐதரசன் அமுக்கம் சொல்லிட்டோம். அப்ப நீரின் நிரம்பலாவி அமுக்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீருக்கு நிரம்பலாவி அமுக்கம் இல்லை என்பது எடுகோளாயிருக்கு. நீங்க என்னதான் மெக்னீசியம் நாடாவை சுத்தப்படுத்தினாலும் இது சில இதுல தூய்மையாட்டி இருக்கலாம். அது உங்களுடைய ஆரம்ப துணிவுல பிரச்சனையை தரும். அப்ப அடுத்தது மெக்னீசியம் நாடா தூய்மையானது என்பது ஒரு எடுகோள். மெக்னீசியம் நாடா தூய்மையானது என்பது ஒரு எடுகோளாக இருக்கும். இந்த பரிசோதனையில வழுக்கள் என்று சில நேரத்தில் கேட்கலாம். எடுகோள் வலுவை ஏற்படுத்தும். உண்மையில ஏன்னா இல்லாத ஒன்றை இருக்குன்னு எடுத்துக்கொள்றோம். அப்ப அது வலுதான். வழுக்கள் என்று கேட்டால் பரிசோதனையில் ஏற்படக்கூடிய வழுக்கள் என்று கேட்டால்
வாயு லட்சிய நடத்தியை காட்டாமை ஒரு வலுவா இருக்கும். சிறிதளவு கரைந்திருக்கலாம் என்பது இன்னொரு வலுவாக இருக்கும். மெக்னீசியம் நாடா தூய்மையற்றி இருக்கலாம் என்பது வலுவாக இருக்கும். நீரின் நிரம்பலாவிய அமுக்கம் புறக்கணிக்கப்பட்டது என்பது ஒரு வலுவாக இருக்கும். இதெல்லாம் இல்லை என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்துகிறோம். சரியா? இந்த கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பரிசோதனை கேள்வி. பரிசோதனை உண்மையா பரிசோதனை செய்யப்பட வேண்டும். சரியா வருதோ புள்ளையா வருதோன்றது இல்லை, செய்யும். பரிசோதனை ஸ்கில்ல டெவலப் பண்ண. இந்த கேள்வி எழுதுங்கோ. இந்த கேள்விக்கு ஊடாக பரிசோதனையை விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். 1 கிராம் உலோக கம்பி, சரியா? 1 கிராம் உலோக கம்பி, 1 கிராம் உலோக கம்பி ஒன்று ஐதான H2SO4 கரைத்த போது, ஐதான H2SO4 கரைத்த போது 1 கிராம் உலோக கம்பி ஒன்று ஐதான H2SO4 கரைத்த போது 290 கெல்வின் 290 கெல்வின் வெப்பநிலையிலும் ஒரு ATM அமுக்கத்திலும் 0.422 டெசிமீட்டர் கனம், 0.422 டெசிமீட்டர் கனம் H2 வாயுவை கொடுத்தது. H2 வாயுவை கொடுத்தது. உலோகத்தின் வலுவளவு 2 என தரப்படின், உலோகத்தின் வலுவளவு 2 என தரப்படின், உலோகத்தின் வலுவளவு 2 என தரப்படின், உலோகத்தின் வலுவளவு 2 என தரப்படின் உலோகத்தின் சாரண திணிவை காண்க. உலோகத்தின் சாரண திணிவை காண்க. வலுவளவு 2 என்று சொன்னால் நீங்கள் ஒரு மெக்னீசியம் போல அந்த உலோகத்தை கருதி கொள்ளலாம். தாக்க சமன்பாடு சமப்படுத்தினால் வீசமானத்தை விளங்கிக் கொள்ளலாம். உலோகம் என்னன்னு தெரியாது, எம்மன்று எடுத்துக்கொள்வோம். ஆனா இவருடைய வலுவளவு 2. அப்ப H2SO4 தாக்கினால் இவர் M2+ ஆக வருவார். அப்ப SO4 2- இருந்தால் MSO4 H2. வீசமானம் 1:1 இருக்கு. நீங்கள் தரப்பட்ட தகவல்களை PV_nRT பிரதியிட்டால், தரப்பட்ட தகவல்களை PV_nRT பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் N=PV/RT. அமுக்கம் ஒரு ATM. PV_nRT அமுக்கம் பிரதியிடப்படும் போது பஸ்காலுக்கு மாற்றணும். 1/15 பஸ்கால். கனவளவு 0.422 தர 10⁻³ மீட்டர் கனம். கட்டாயம் மீட்டர் கணத்துல போடும். 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அலகோட பிரதியீடு மேற்கொள்ளப்பட வேண்டும். வெப்பநிலை 290 கெல்வின். இது உங்களோட சுருக்களோட சம்பந்தப்பட்டது. மடக்கே பாவிச்சு சுருக்கி கொள்ளணும். இதுல இப்படி ஒரு விட வருகிறது. 0.017 மூலன்ற ஒரு விட இருக்கு. சுருக்கி பார்த்து கொள்ளணும். வெளிவந்த ஐதர்சன் வாயுவின் மூல் 0.017 என்றால் அடுத்த விடயம் நீங்க சொல்லணும் எம்முக்கும் H2க்குமான பீசமானம் 1:1. எம்முக்கும் H2க்குமான பீசமானம் 1:1 என்றால் எம்மினுடைய மூலும் 0.017 இருக்கும். 0.017 மூலாக இருக்கும்.
ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட துணிவு உங்களுக்கு தெரியும். அப்ப மூல் சமன் துணிவின் கீழ் மூலர் துணிவு. அப்ப மூலர் துணிவு சமன் துணிவின் கீழ் மூல். அப்ப துணிவு 1 கிராம், மூல் 0.0174 மூல். ஆகவே விடை கிராம் மூல் -1 என்று சொல்லப்படுகின்ற அலகில உங்களுக்கு கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் அலகு இல்லாமல் சாரண துணிவுன்னு சொல்லி கடைசியாக கொடுக்க வேண்டும். சரி, இதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது. நான் உங்களுக்கு வைபர்ல போட்டு விடுறேன். இன்னும் நாங்கள் கொஞ்சம் தியரி தான் படிக்க கிடக்கு. அதோட இந்த பாடம் முடிஞ்சிடும். புத்தக கேள்விகளும் நாங்கள் செய்ய வேணும். நீங்கள் புத்தக கேள்விகளை செய்த எனக்கு ஒருக்கா போடுங்க, பிடிஎஃப் ஃபைல் ஆக்கி போடுங்க. போட்டோ எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். உங்களோட பிடிஎஃப் ஃபைலில் பேரை போட்டு உங்களோட பிடிஎஃப்க்கு ரீநேம் கொடுக்கல உங்களோட பேரை போடுங்க. போட்டு போட்டிங்கன்னா நான் எந்த டைமுக்கு நான் பார்த்துக்கொள்ளுவேன். ஃபோட்டோ போட்டிங்கன்றதுனா ஒரு ஆளே 35-40 ஃபோட்டோ போட வேண்டி வரும். அதை பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுங்க. ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சும்மா இருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்கு போடுங்க. சரி, எல்லாத்தையும் நான் திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டேன். ஆனால் நான் பார்ப்பேன் யாரார் அக்கறையாக இருக்குன்றாவது தெரியும் போடேக்கில். சரி, உங்களுடைய அக்கறையும் பார்த்துக்கொள்ளலாம். இதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஓகே.